ஐபிஎல் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தோனியோ கோலியோ உள்ள ஸ்டேடியம்குள்ளே வரும்பொழுது டிஜே எல்லாம் மாசான மியூசிக் போட்டு பயங்கரமாக ஹைப் கொடுப்பாப்ல. ஆனால் அதை விட க்ரௌடோட சியர்ஸ் வந்து அவ்வளோ இன்டென்சிஃபைடாக இருக்கும். அப்போ தான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, நம்ம அந்த ஸ்டேடியமில் உட்காந்து ஃபீல் பண்ணும்போது வேற லெவலில் இருக்குது, ஆனால் இதே நம்ம வந்து வீட்டில் உட்காந்து டிவியில் பார்க்கும்போது இவ்வளோ டெசிபிள் சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்கல்ல, அது எப்படி காட்டுறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்கும்பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை தான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டேடியம்ல சுற்றி நிறைய மைக்ரோஃபோன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த மைக்ரோஃபோன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம கத்துற சவுண்டை டிடெக்ட் பண்ணி எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக ஆம்பிளிஃபை பண்ணி ஒரு ஆம்பிளிஃபையர் மூலமாக கொடுத்துருது. அந்த ஆம்பிளிஃபை பண்ண எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை டிஜிட்டல் சிக்னல்ஸாக கன்வெர்ட் பண்ணி தான் நம்மளுக்கு ரீடிங் காட்டுது. இப்படி தான் நம்ம எவ்வளோ சவுண்டில் கத்துறோம் அப்படிங்கிறத டிடெக்டர் மூலமாக டிடெக்ட் பண்ணி காட்டுது. சரி, அந்த டிடெக்ஷன்லாம் இருக்கட்டும், யாருக்கு அதிகமான டெசிபல் சவுண்ட் வந்திருக்கு இது வரைக்கும் அப்படின்னா, ரெக்கார்ட் பிரேக்கிங் சவுண்டா ஐபிஎல் 2025ல மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ஆர்சிபி மேட்ச்ல வான்கடே ஸ்டேடியம்ல ரெக்கார்ட் பிரேக்கிங்கா 138 டெசிபல் ரீச் பண்ணிருக்கு. இந்த ஐபிஎல் சீசன்ல இந்த ரெக்கார்டை பீட் பண்றதுக்கு எந்த மேட்சால முடியும் அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் திங்ஸை பார்க்கறதுக்காக நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.